சாந்தி சிஸ்டர், குஷி குஷியா இருக்கிறீங்களா? குஷி ஓம் குஷியா சாந்தி இருக்கிறோம் பிரதர். சிஸ்டர். ஓம் சாந்தி. ம். குஷி குஷியா இருக்கும். ஓகே சிஸ்டர். ஓகே சிஸ்டர், சொல்லுங்கள். இன்னைக்கு என்ன அற்புதம் நடந்தது? ஆக்சுவலா பிரதர், இவங்க வந்து ம், வெளிநாட்டுல இருந்து ம், வர சிஸ்டரு. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் பேஷண்ட் இவங்க தான், வெளிநாட்டுல இருந்து வந்தவங்க. ம், ம், இவங்க ஆக்சுவலா நம்ம வீடியோ தான் பார்த்துருக்காங்க. ம், அப்ப பாபாவே வந்து இவங்கள கான்டாக்ட் பண்ணி ம், இவங்க என்ன கான்டாக்ட் பண்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ம், அந்த விவரம் எப்படின்னு அவங்களே தெரிவிச்சா நல்லா இருக்கும். ம், அவங்களே தெரிவிச்சு அப்புறம் பாபா வந்து எவ்வளவோ அற்புதங்கள் பண்றாரு, ம். அதையும் நம்ம சிஸ்டர் வந்து நமக்கு தெரிவிப்பாங்க. அது மக்கள் வந்து அவசியம் தெரிஞ்சுக்கணும். சூப்பர் சோ சூப்பர். சிஸ்டர்ட்டே கொடுத்துருவோம். அதுக்கு முன்னாடி சிஸ்டர், பாபான்னு சொல்றது சிவபெருமானை. ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க. பாபானா சீரடி சாய்பாபா, சத்ய சாய்பாபா கிடையாது. பாபானா அப்பா. நாங்க கடவுளை, சிவனை அப்பான்னு சொல்றோம். அது பேச்சு வழக்கில் நாங்க பாபான்றோம். அவ்வளவுதான். சொல்லுங்க சிஸ்டர், நீங்க சொல்லுங்க. ஓம் சாந்தி பிரதர். ஓம் சாந்தி. நான் வந்து ரொம்ப வந்து வலி வலின்னா அந்த வலி வந்து சொல்ல முடியாத வலிகள் பிரதர். ஒரு 20 வருஷமா நான் வந்து இந்த வலின்னா டாக்டரால கூட கண்டுபிடிக்க முடியல. நான் போவேன், மெடிக்கல்லாம் போவேன், டாக்டர் போய் பார்ப்பேன். ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்கா, எங்களால கண்டுபிடிக்க முடியல, உங்களுக்கு என்னதான் பிரச்சனைன்னு எங்களால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு. 1 வாரம் 2 வாரம்லாம் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி செக்அப் எல்லாம் பண்ணோம். அப்போ ஒரு காலகட்டம் வரும்போது எனக்கு வலி தாங்க முடியல பிரதர். உடம்பு ஃபுல்லா வலியா? அந்த அந்த சோத்து கை சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த சோத்து கையோட காலு பகுதி, அந்த கால் பகுதி இடுப்புல இருந்து கீழே குதிங்கால் வரையிலும் வலி, பொறுக்க முடியாது வலி. அப்படியாப்பட்ட ஒரு வலி பிரதர். 2 கால். அப்ப நான் என்ன நினைச்சேன், ஒரு கால் மட்டும். ஒரு கால் வந்து இன்னொரு கால் வந்து வீக்கம், சதா வீங்கிட்டேதான் இருக்கும், வீக்கமா தான் இருக்கும். காலை நீங்க வச்சீங்கன்னா, நீங்க காலை பூமியில வச்சிருக்கீங்களா அப்படின்னு கூட தெரியாது. அந்த மாதிரி வீக்கத்தோடேதான் இருக்கும். 20 வருஷமா அப்படியேதான் இருந்தது. நானும் என்னென்னமோ ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணி பார்த்துட்டேன், ரெமிடியும் பண்ணி பார்த்துட்டேன், எல்லாம் செய்து பார்த்துட்டேன். பட் அந்த வீக்கம் மட்டும் குறையவே இல்லை. எப்படி இந்த 2 காலும் வந்து எனக்கு வலி தாங்க முடியாது, உட்கார முடியாது, நடக்க முடியாது. ஆனா இருந்த போதிலும் 3 பிள்ளைங்க இருக்காங்க இல்லைங்களா, சோ குடும்பம் இருக்காங்க இல்லைங்களா, சோ அதையும் தாங்கிக்கிட்டு பாபாவோட நினைவிலேயே வந்து என்னோட காலத்தை இப்படியே கடந்து வந்துட்டு இருந்தேங்க. அப்போ எனக்கு வலி பொறுக்க முடியல அப்படின்னு சொன்னேன்னு நான் பாபா கிட்ட சொல்றேன், பாபா நான் இன்னும் எவ்வளவு காலத்துக்கு இந்த மாதிரி வலியை பொறுத்துக்கிட்டு இருக்கணும்? நீங்களும் சொல்றீங்க உங்ககிட்ட வரக்கூடாது, இப்போதைக்கு இன்னும் நேரம் வரல நீங்க வர்றதுக்கு, அதனால நீங்க வர முடியாதுங்கிறீங்க. எங்களுக்கு வலியும் பொறுக்க முடியல, என்னென்னமோ நாங்களும் செய்துதான் பாக்குறோம். நாங்க எதுவுமே செய்யாம இருந்தா பரவாயில்ல பாருங்க, நாங்களும் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம். அப்ப நான் பாபா சொல்றேன், பாபா தயவு செய்து நீ வந்து எனக்கு ஒரு வழிய காட்டுங்க, நான் என்ன செய்யணும்ன்றத வழிய காட்டுங்கன்னு சொல்லும் போதுதான் பிரதர் நீங்க போஸ்ட் பண்ண வீடியோவை நான் பாக்குறேன். ஏன்னா உங்க வீடியோவை வந்து நான் ஒரு 10 வருஷமா பாத்துட்டு இருக்கேன் இல்லைங்களா, நீங்க போடுற அத்தனை வீடியோஸும் நான் வந்து எனக்கு தெரியும் என்ன போடுறீங்க அப்படின்னு. அப்ப திடீர்னு சிஸ்டர் கீதாவோட வீடியோ போடும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா போயிடுச்சு. ஆஹா, பாபா நம்மளுக்கு ஒரு வழிய காட்டிட்டாரு, பாபா இதனாலதான் இவ்வளவு காலமா வெயிட் பண்ணிட்டு எனக்கு வந்து இந்த வீடியோவை காட்டியிருக்காரு அப்படின்னு தெரிஞ்ச மறு நிமிஷமே உடனே சிஸ்டருக்கு நான் கால் பண்ணிட்டேன். ஆமா. சோ அப்ப அவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பிரதர். அப்புறம் இன்னொரு பக்கத்து பாத்தீங்கன்னா எனக்கு ஃபைனான்ஸ் ப்ராப்ளம். ஏன்னா நான் வந்து 27 வருஷமா வந்து ஐம் அ ஹோம் மேக்கர். எனக்கு நான் வேலைக்கு போறதுல வீட்டுல தான் பிள்ளைங்களை பார்த்துட்டு இப்படி இருக்கேன். சோ எனக்குன்னு எந்த ஒரு சேவிங்னு அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது, வருமானமும் இல்லை இல்லைங்களா. சோ அப்ப பிள்ளைங்க ஏதோ கொடுத்தாங்கன்னா அதை நான் சேமிச்சு வச்சிட்டு இருந்தேன். அப்புறம் நான் பாபாட்ட கேட்டேன், பாபா என்கிட்ட சேவிங்கே இல்லையே, நான் எப்படி போறது, இருக்கிறது கொஞ்சோண்டு இருக்குது, இதை நான் வந்து மதுபானுக்கு தான் வச்சிருக்கேன், அப்ப நான் எப்படி போறதுன்னு நான் பாபாட்ட திரும்ப கேக்குறேன். அப்ப பாபா ஒரு மேஜிக் பண்றாங்க. என்ன மேஜிக் பண்றாங்கன்னா, என்னோட
தம்பி வந்து ரெண்டு தம்பி ரெண்டு பேருமே உடல் விட்டுட்டாங்க. அப்ப அவங்க வந்து என்ன செஞ்சிருக்காங்க, என்னோட கடைசி லாக்கிக் மகனை வந்து தன்னோட வாரிசா போட்டிருந்தாங்க. அப்ப அவங்க இறந்த விட்டு அவங்களுக்கு அந்த காசு வந்தது. கொஞ்சம் காசு வந்தோடனே அப்ப அந்த மகன் சொல்றாரு, வாங்கம்மா நான் கூட்டிட்டு போய் இந்த காசை வச்சு உங்களை நானு வந்து உங்களை பாக்குறேன், ட்ரீட்மெண்ட் பாக்குறேன் அப்படின்னு கடைசி மகன் சொல்றாரு. அப்ப இதெல்லாம் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அது உங்க பையனுக்கே தெரியாது அது வரைக்கும் வாரிசா போட்டிருக்காங்க. ஆமா, அது உங்க தம்பி போட்டிருக்காரு. ஆமா, தம்பி போட்டிருக்காரு. அவருக்கு குழந்தைங்க இல்ல. அவங்க 2 பேத்துக்குமே கல்யாணம் பண்ணி குழந்தைங்க இல்ல பிரதர். ஓஹோ, ஒரு சின்னவருக்கு வந்து கல்யாணம் பண்ணி 8 வருஷம், அவருக்கும் குழந்தை இல்ல. அப்புறம் பெரிய தம்பி கல்யாணம் பண்ணி அவங்களும் 4 வருஷம், அவங்களுக்கும் குழந்தை இல்ல. அப்ப அவங்களுக்கு வாரிசு இல்லாததுனால அக்கா மகனுக்கு போட்டுடலாம் அப்படின்னு அவரே முடிவு பண்ணி அவரே வந்து போட்டு விட்டாரு காசு தான் அது வந்துட்டு. அப்ப அவர் உடல் விட்ட பிறகு அந்த காசு வந்து இவருக்கு வந்துருச்சு. அதுவும் பாருங்க, இவரு மகனுக்கு வந்து இப்பதான் ஒரு 19 வயசு. ஆனா அவருக்கு அது தோணுது பாருங்க, நம்ம போய் அம்மாவுக்கு எப்படியாவது காப்பாத்திரலாம், அம்மா இவ்வளவு கான்பிடென்டா சொல்றாங்களே, சோ நம்ம போய் பார்ப்போம், வாங்கம்மா அப்படின்னு சொல்லி அந்த 1-2 வாரத்துக்குள்ளார சிஸ்டர் வந்து டேட் கொடுத்தாங்க. அந்த டேட்டுக்குள்ளார எல்லாமே அழகா பாபா நம்மளுக்கு வந்து ஒரு தடங்கள் இல்லாம செய்து கொடுத்துட்டாங்க பிரதர். நானும் ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்தேன். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அந்த முதல் நாள் வந்து நாங்க ஹோட்டல்ல தங்கி இருந்த போது நாங்க தூங்கின தூக்கம் என் வாழ்நாள்ல நான் தூங்கினதே கிடையாது பிரதர். அத நான் சிஸ்டர் கூட சொன்னேன், சிஸ்டர் நான் தூங்கி பல வருஷம் ஆச்சு, அந்த தூக்கத்தை நான் தூங்கினதே இல்லை அப்படின்னு. பொழுது விடிஞ்ச பிறகு என் மகன் சொல்றாரு, அம்மா நார்மலி வந்து நான் வந்து வெளியே எங்கேயாவது போனேன்னா என்னால ஒரு புது இடத்துல தூங்க முடியாதுமா, ஆனா இன்னைக்கு வந்து நான் ரொம்ப பீஸ்ஃபுல்லா தூங்கினேன், அது எனக்கு மேஜிக்கா இருந்துச்சு அப்படின்னு அவரும் சொன்னாரு. இத நடத்துனது உண்மையாலுமே நம்ம சிவபாபா தான் பிரதர். கண்டிப்பா. அந்த சிவபாபா வந்து என்ன மீட் பண்ண உடனே உங்களுக்கு அதாவது என்ன போன் பண்ண உடனே பிறகு உங்களுக்கு வந்து வியாதியை குணப்படுத்தி காமிச்சாரு கொஞ்ச நேரம் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? ஆமா பிரதர், அந்த அற்புதத்தை கேளுங்க பிரதர். சிஸ்டர் கிட்ட வந்து நான் கால் பண்ணி பேசிட்டேன். அப்ப கால் பண்ணி பேசினாங்க. அப்ப அவங்களும் வந்து என்கிட்ட பேசும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு. ஓகே, எனக்கு ஒரு கான்பிடென்ட் வந்துருச்சு. சரி, இந்த இடம் தான் பாபா பிக்ஸ் பண்ணிட்டாங்க, அப்ப நம்ம இங்கதான் போறோம் அப்படின்ட்டு என் மைண்டால நான் பிக்ஸ்ட் ஆயிட்டேன். பிக்ஸ்ட் ஆயிட்டு ஒரு 1/2 hour கழிச்சு நான் என்னோட ருட்டீன், நார்மல் ருட்டீன் நம்ம போய் செய்வோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ருட்டீன் பண்ண போகும்போது நான் யதார்த்தமா நான் காலை பாக்குறேன் பிரதர். அந்த கால்ல உள்ள வீக்கம் வத்திச்சு பிரதர். கால்ல 20 வருஷமா அந்த நரம்பே தெரியாது, அந்த கால்ல உள்ள நரம்பே தெரிஞ்சது கிடையாது. கீழே யதார்த்தமா நான் குனிஞ்சு பாக்குறேன், அந்த நரம்பு பச்சை கலர் நரம்பு எல்லாம் தெரியுதுங்க பிரதர். அப்புறம் ஆமா, அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு போன் பேசி முடிச்ச உடனே இது நடக்குது. எஸ், within half an hour. ஆமா. அப்புறம் எனக்கு வந்து ஒரு 2-3 மாசமா பிரதர் தொடர்ச்சியா இரும்பல். இப்படி எல்லாம் உட்கார்ந்து பேச முடியாது பிரதர், இரும்பிக்கிட்டே இருப்பேன், நான் இரும்பிக்கிட்டே இருப்பேன். ஆனா என்னென்னமோ மருந்தெல்லாம் சாப்பிட்டு பார்த்தா குணமாவே ஆகல. அப்ப என்ன செய்யறேன், இரும்பல் வந்துச்சு. நான் எப்போதும் இரும்பலாக்கா வயிற்றுல கையை வச்சுக்குவேன். ஏன்னா எனக்கு வந்து அங்க வந்து ஒரு கட்டி மாதிரி இருக்கும், அது எனக்கு வலி கொடுக்கும், அழுத்தத்தை கொடுக்கும். அப்ப நான் கையை வைக்கிறேன், அந்த கட்டியை காணும். அது ஒரு பேஸ் பால் மாதிரி அவ்வளவு பெரிய கட்டி இருந்தது அந்த இடத்துல. இரும்பும் போது அந்த கட்டியை நானு அமர்த்தி பாக்குறேன், எங்க கட்டியை காணும், கட்டி இருந்துச்சே, அது அழுத்தத்தை குடிச்சிட்டு எங்க வலிய காணும் அப்படின்னு சொல்லி நான் தேடுறேன் அந்த கட்டி. அப்புறம் அந்த கட்டி காணல. அப்புறம் கொஞ்ச நாள் ஆனா ஈவினிங் வந்து மெடிடேஷன்ல உட்காந்துருவோம் இல்லைங்களா, ஈவினிங் நம்ம வந்து இங்க வந்து 6:30 to 7:30 மெடிடேஷன்ல உட்காரும் போது அப்ப அது அப்படியே உருளும், அப்படியே அடி வயித்துல அந்த கட்டி வந்து உருளும். ஆனா இந்த கட்டி என்ன செஞ்சிச்சுன்றது, முழுமையா உள்ள பெரிய பேஸ்பால் கட்டி அந்த டென்னிஸ் பால் சொல்லுவோம் இல்லைங்களா, சின்னதா இருக்கும்ல, அது மாதிரி சின்னதா சுருங்கி அந்த மே வயிற்றுல இருந்து கீழ் வயிற்றுக்கு இறங்கிடுச்சு பிரதர்.
ம். அது அப்ப என்ன செய்யுது, அங்க ரோல் பண்ணுது அப்படியே. அந்த ம். மெடிடேஷன் டைம் மட்டும்தான் அது அப்படியே இங்கிட்ட இங்கிட்ட அப்படியே ரோல் பண்ணும் உங்களுக்கு, ம். ம். பெட்ரோலுக்கு. ம். அப்ப அப்ப நான் மனசுல நினைச்சேன், சரி பரவாயில்ல. மேல உள்ளது கீழே இறங்கி இருக்கு அப்படின்னு சொன்னா, அப்ப இது இது பாபாவோட மேஜிக் தான். Magic. பாபா என்னமோ நடத்துறாரு. ம். நம்ம இத வந்து பொறுத்திருந்து என்ஜாய் பண்ணி பார்ப்போம். ம். அப்படின்னு அந்த மாதிரின்றது. அப்புறம் கால் வந்து இன்னொரு கால், ஒரு கால் சொல்லிட்டேன் இல்லைங்களா? ம். இன்னொரு கால் என்னன்னா, அந்த ஒரு மொசுடுன்னு சொல்லுவோம்ல, மொசுடு. மொசுடுன்னா அந்த எறும்பு மாரி இருக்கும். சிவப்பு கலர் மொசுடு கடிச்சா ரொம்ப வலிக்கும், எரியும். ம். அந்த கட்டெரும்பு மாதிரி போல. ஒரு ம். 100 மொசுடு கடிச்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும்ன்றது அந்த கால் வலி. கால்ல. சரி, சரி. ம். ஆமா. ம். அப்புறம் டாக்டர்ட்ட போய் கேட்கும்போது, டாக்டர் என்ன சொல்லிட்டாங்க, உங்களுக்கு வந்து அ ம். சொட்டு கை பக்கத்துல உள்ள கால்ல வந்து ரத்த கட்டு இருக்கு. ஓ! ரொம்ப நீட்டா, ரொம்ப நீட்டு. சின்னது இல்ல. ரொம்ப நீட்டா இருக்கு உங்களுக்கு அந்த காலு ம். அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப சரி ஓகே அப்படிங்களா? ஓகே. நானும் விட்டுட்டேன். அந்த வலி தான் பொறுக்க முடியலன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா? ம். அது பார்த்தா, அந்த முசுடு மாரி அந்த வலி குடுத்தது கடுக்கள் வந்து ம். அப்படியே குறைய ஆரம்பிச்சுருச்சு பிரதர். ம். அப்படியே குறைய ஆரம்பிச்சுருச்சு. அண்ட் ம். தென் அந்த அந்த தொட பகுதிகிட்ட உள்ள அந்த ரத்தக்கட்டு வந்து ம். அந்த வலியும் குறைய ஆரம்பிச்சுருச்சு. ம். அப்பதான் எனக்கு முழு நம்பிக்கை வந்துச்சு. சரி, நம்ம இங்கதான் பாபா சொல்றாங்க. ம். டைம் வந்துருச்சு. நம்ம போவோம். அப்படின்னு தான் பிரதர் இந்த ட்ரீட்மென்ட்க்கு நம்ம வந்தோம். சூப்பர், சூப்பர். ஆக்சுவலா வந்து பாபா எப்படி எனக்கு சொன்னாங்கன்னா, 2 மாசத்துக்குள்ள இந்த வந்து முடிக்கணும் இந்த கேஸ. அதர்வைஸ் உங்களுக்கு ஃபேட்டல் ஆயிடும் அப்படின்னு சொன்னாங்க. ம். அப்புறம் தான் நான் சொன்னேன் டெட்லைன் வச்சிருக்காங்க. 2 மாசத்துக்குள்ள முடிக்கணும் அப்படின்னுட்டு. ம். அதே மாதிரி வந்தாங்க. வந்துட்டு அப்புறம் தான் அந்த ஃபேட்டல் திங் சொன்னாங்க. அதாவது அது நீங்களே சொல்லுங்க. அந்த கால்ல ஒரு நரம்பு இதாகி தலையில போச்சுன்னா, அது சொன்னீங்க இல்லையா? அது சொல்லுங்க. அது இட் வாஸ் அபௌட் டு ஹேப்பன் வித்தின் அ வீக். அப்ப ம். கரெக்ட்டா வந்து சேவ் பண்ணி குடுத்துட்டாரு அவங்க லைஃபே பாபா. ம். அது நீங்களே சொல்லுங்க. ம். ஆமா. அப்ப டாக்டர் நான் டாக்டர் போய் செக் பண்ணேன்னு சொன்னேன்ல பிரதர். அப்ப ம். டாக்டர் என்ன செஞ்சுட்டாங்கன்னா, அவங்க வந்து சிடி ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்க பிரதர். ம். சிடி ஸ்கேன்ல பண்ணி பார்க்கும்போது, அந்த பிளட் கிளாத் இருக்கு இல்லீங்களா? அந்த ம். பிளட் கிளாத் என்ன ஆகுதுன்னாக்கா, அது வந்து சின்ன சின்ன கட்டிகளா வந்து அது ம். வந்து உடம்பு முழுவதும் பர ஆரம்பிச்சிருச்சு. ஓ! அப்ப அதுல ஒரு 2 கட்டி வந்து, ஒண்ணு வந்து ஹார்ட் பகுதியில இருக்கு. இன்னொன்னு கட்டி வந்து பிரெயின் பகுதியில இருக்கு. ஓ! அப்ப டாக்டர் வந்து ஒரு சிடி ஸ்கேன் முடிச்ச பிறகு திரும்பவும் என்னைய வந்து காலையில இருந்து நான் ஃபாஸ்டிங். ம். பிகாஸ் அந்த சிடி ஸ்கேன் எடுக்கிறதுக்காண்டி காலையில இருந்து ஃபாஸ்டிங். ம். அப்ப நான் முடிச்சுட்டு, "அப்பா முடிச்சுட்டேன்ப்பா, நான் வந்து சாப்பிட போறேன்ப்பா" அப்படின்னு சொல்லி வந்து சாப்பிட போறேன். ம். திரும்ப ஒடியாராங்க அங்க இருந்து. ம். சிடி ஸ்கேன் எடுத்த இடத்துல இருந்து திரும்ப வந்து ம். ஸ்டாஃப் ஒடியாராங்க. "இல்ல ம். திரும்பவும் உங்கள சிடி ஸ்கேன் பண்ணணும். ம். நாங்க இன்னொரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணணும்" அப்படின்ட்டு. ம். சரின்னு சொல்லிட்டு நானு திரும்ப ஓகே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப இறங்கி திரும்ப நம்ம வீல் சேர்ல போயிட்டு திரும்ப சிடி ஸ்கேன்லாம் எடுத்துட்டு, ம். ராத்திரி ஒரு 11 மணி போல பிரதர் ஒரு டாக்டர் ஒடியாராங்க. ம். ஆன் கால் டாக்டர் ஒடியாராங்க. ம். ஒடியாந்து வந்து சொல்றாங்க, அவரால பேச முடியல. பட் அவரு ம். நிக்கிறாரு. நான் கேட்கிறேன், ம். "அ குட் நியூஸ் ஆர் பேட் நியூஸ்? ஐ நோ இட்ஸ் பேட் நியூஸ்" அப்படின்னு சொன்னேன். பிகாஸ் யூ ம். ஆர் இந்த இந்த டைம்ல வந்திருக்கீங்க அப்படின்னு ம். சொன்னா, நிச்சயமா அது பேட் ம். நியூஸ் தான். அப்ப ம். என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்ப டாக்டர் சொல்றாங்க, இந்த ம். மாரி உங்களோட தலைப்பகுதியில ஒரு கட்டியும், ம். ஹார்ட் பக்கத்துல வந்து ஒரு கட்டியும் ரெடியா நிக்குது. சோ ம். எனிதிங் கேன் ஹேப்பன் எனி டைம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ம். அப்ப நான் சொன்னேன், சரி ஓகே, இட்ஸ் ஓகே. ம். இட்ஸ் ஆல் இன் த டிராமா. சோ இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ம். நானும் விட்டுட்டேன். அப்ப நான் என்ன நினைச்சேன்னா, அந்த விஷயம் தான் எனக்கு நடக்க போகுது அப்படின்னு ம். சொல்லிட்டு நான் மென்டலி நான் ப்ரிப்பேர்ட் ப்ரிப்பேர்ட் ஆயிட்டீங்க. ஆயிட்டேன். ம். எஸ், ஐ அம் ப்ரிப்பேர்ட். ம். ஆனா இ இன் இன் அப்புறம் அப்புறம் தான் எனக்கு அந்த கால் வலி பொறுக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன் வரும்போது தான், சரி ம். ஓகே. ஐ டோட்டலி சரண்டர் டு பாபா. ம். என்ன நடந்தாலும் பரவால்ல பாபா, எனக்கு நீங்க மட்டும் தான் ம். அப்படின்னு நானு சரண்டர் பண்ணிட்டேன் பிரதர். ம். அப்புறம் தான் மேஜிக்லாம் நடந்தது. ம். உங்க ஃபேஸ் நெக்ஸ்ட் டே சேஞ்ச் ஆகி இருந்தது இல்லையா? அது பத்தியும் சொல்லுங்க. அவங்க ஆமா, ஃபேஸ் பிரதர் ஃபர்ஸ்ட் டே வந்தப்ப ரொம்ப டார்க்கா ஒரு மாரி இருந்தாங்க. ம். நெக்ஸ்ட் டே அவ்வளவு சூப்பரா இருந்தாங்க. ம். ஆமா. ம். ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம் பிரதர். ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். ம். ஆ நல்ல பீஸ்ஃபுல்லா தூங்குனேன். ம். அந்த செகண்ட் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது பிரதர் என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, ம். 20 வருஷத்துக்கு முன்னே நான் எப்படி இருந்தனோ,
ம். அதை என் கண் கூடால நான் கண்ணாடியில பார்த்தேன் பிரதர். வாவ்! ம். ஆமா. ஏன்னா என்னைக்கிட்ட வந்து எல்லாரும் சொல்லுவாங்க, ம். கம்பேர் பண்ணுவாங்க. லாக்கிக் மதரையும் என்னையும் வச்சு கம்பேர் பண்ணுவாங்க. என்ன ம். சொல்லுவாங்கன்னா, ம். நீங்க அம்மா இன்னும் அழகா இருக்காங்க. ஈவன் தோ ஷி இஸ் 78 ஓ! இயர்ஸ் ஓல்ட். ம். ஆனா ம். நீங்க ஏன் இன்னும் இன்னும் ரொம்ப ம். தோற்றம் வந்து ரொம்ப இதா ம். இருக்கு. ரொம்ப வயதானவங்க மாரி இருக்கு. ஏன் ம். உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸா? ரொம்ப கவலையா? ம். ஏதோ நோய்வாய்ப்பட்டுருக்கீங்களா? அப்படிலாம் கேட்பாங்க என்னைய. ம். அப்ப நான் சொல்லுவேன், "இல்லையே நான் நார்மலா தானே இருக்கேன். நான் நார்மலா தானே இருக்கேன்." அப்படின்னு சொல்லுவேன். ம். அது அந்த ரொம்ப ரொம்ப எனக்கே நம்ம 20 வருஷத்துக்கு முன்ன உள்ள முகமாச்சே இது ம். அப்படின்ட்டு. அது ம். பாருங்க நான் வந்து அம்மா கிட்ட சிஸ்டர்ட்ட சொல்றதுக்காட்டியும் ம். சிஸ்டர் கண்டுபிடிச்சு சொல்லிட்டாங்க. ஓ! இல்ல இன்னும். ஓ! ஆனா ம். அவங்களே சொல்றாங்க, ம். "இல்லையே உங்களோட முகம் ரொம்ப மாறிடுச்சே." ம். அப்படின்னு. அத நான் சொன்னேன், "ஆமாம்மா. காலையில எந்திரிச்சு கண்ணாடிய பார்த்தோனே என்னோட 20 வயசுக்கு முன்ன 20 வருஷத்துக்கு முன்ன உள்ள முகத்த நானே பார்த்தேம்மா. உண்மதான்." அப்படின்ட்டு. சோ அது ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. ரொம்ப மனசா மேஜிக்கா இருந்தது. சூப்பர். நிஜமாலுமே. ஆக்சுவலா அது லாஸ்ட் பர்த்ல உள்ள கார்மிக் எஃபெக்ட் தான். அதையும் பாபா வந்து அவங்களுக்கு காமிச்சு குடுத்திருக்காரு. அந்த ஒரு ஓல்டு லேடி பாத்தீங்க இல்லையா? அது குறிச்சும் சொல்லுங்க. அப்ப 3வது நாளு அந்த ஹீலிங்ஸ் ப்ராசஸ்லாம் முடிஞ்சிட்ட பிறகு, ம். அப்ப சிஸ்டர் சொன்னாங்க, "கொஞ்ச நேரம் மெடிடேஷன் பண்ணுங்க." அப்படின்னு சொன்னாங்க. ம். அப்ப அந்த மெடிடேட் பண்ணும்போது, அ எனக்கு வந்து ஒரு லேடியோட உருவம் தெரிஞ்சது. ஓ! வந்து அவங்க அ ஒரு மாரி ஒரு கோவத்துல இருந்தாங்க. ம். கொஞ்சம் கோவத்துல இருந்தாங்க. ம். அப்புறம் கொஞ்ச நேரம் போனோனே அவங்க அ நான் கேட்டேன் சிஸ்டர்ட்ட கேட்டேன். சிஸ்டர் அவங்க கேட்கறாங்க. சிஸ்டர் என்ட்ட கேட்கறாங்க, ம். "உங்களுக்கு ஒரு உருவம் தெரியுதா?" அப்படின்ட்டு. "ஆமாங்க சிஸ்டர். ஒரு ம். உருவம் தெரியுது." அப்படின்னு சொன்னேன். ம். அப்புறம் அ சரி பரவால்ல அப்படி சொல்லிட்டு, இன்னும் கொஞ்ச நேரம் நீங்க வந்து மெடிடேட் பண்ணுங்க அப்படின்னாங்க. அப்புறம் இன்னும் கொஞ்ச நேரம் மெடிடேட் பண்ணோனே, அப்ப அவங்க சொன்னாங்க, அ அந்த முகம் வந்து கொஞ்சம் கோவமா இருந்தாங்க. ம். சாந்தமா இருந்தவங்க திடீர்னு கோவமா மாறிட்டாங்க. ம். அப்புறம் தான் சிஸ்டர் சொன்னாங்க, "இல்ல நீங்க அத ஒண்ணும் இது பண்ணாதீங்க. அவங்க இது இது வந்து உங்களோட பூர்வீக கர்மா. சோ ம். இவங்கள நீங்க பாதிப்பு உண்டாக்குனதுனால தான் உங்களுக்கு இப்பிறவியில வந்து உங்களுக்கு இந்த பாதிப்பு உண்டாச்சு." ம். ம். அப்படின்னு சொல்லி அப்புறம் சொன்ன பிறகு தான் எனக்கு புரிஞ்சுச்சு பிரதர். ம். அப்பா! ஸோ அது ஆக்சுவலா கடைசியில பாபா காட்சி காட்டுவன்னாரு. உங்களுக்கு இப்பவே காட்டிட்டாரு. ஆமா, ஆமா. அது என்னென்ன பண்ணான்றத. சரி. ஓகே. சூப்பர். உண்மைதான் பிரதர், உண்மைதான் ம். பிரதர். கண்டிப்பா. ம். ஆக்சுவலா அவங்களுக்கு ம். வந்து ஏவல் தான் பிரதர். நெறைய பேர் ம். இந்த மாரி ஏவல் விடுறதே அந்த ஒரு அசுர ஜந்து வந்து அது ம். பக்தியான பலம் உள்ளது. ம். அதுதான் இவ்வளவு அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது. ம். அது பிராணிக் பாடியில ரொம்ப பாதிப்பு உண்டாக்கும் ஃபர்ஸ்ட்டுன்ட்டு. அதுக்கு ஆக்சுவலா 80 கிலோ சாதா உப்பு, 30 கிலோ கல் உப்பு, ம். 20 கிலோ மஞ்சத்தூளு இதெல்லாம் போட்டு ம். அப்புறம் தான் அந்த ஃபர்ஸ்ட் டே அத ரிமூவ் பண்ணதே. ம். அதுக்கு பிறகு நெக்ஸ்ட் டே அவங்க கால்ல உள்ளதெல்லாம் ஹீல் பண்ணோம். செகண்ட் ம். ட்ரீட்மெண்ட். ம். அப்புறம் லாஸ்ட் ட்ரீட்மெண்ட்ல வந்து அவங்க பாடிய அவ்ளோ பியூரிஃபை பண்ணோம். வேற யாருக்கும் இவ்ளோ போட்டதில்ல. 10 கிலோ சந்தனம், ம். 1 கிலோ குங்குமம் இந்த மாரி நெறைய ம். நல்ல ம். ஒரு பொருள்கள், பன்னீர் ம். இது ம். மாதிரிலாம் போட்டு பியூரிஃபை பண்ணி அந்த ஈவில் எஃபெக்ட் ஃபுல்லா ரிமூவ் பண்ணிட்டோம். சோ ம். ஐ டோல்ட் ஹர் உங்களுக்கு ஒரு டிஸ்டன்ட் ஹீலிங் வேணா பாசிபிளா இருக்கும். ம். நீங்க போன பிறகுன்னு. ம். ஆனா தட் டைம் ஷி வாஸ் டோட்டலி கிளியர். எனக்கு ரொம்ப ஹேப்பியா இருந்தது. ஓகே. அது கூட தேவையில்லையே. பாபா எல்லாமே அவங்களுக்கு பண்ணி குடுத்துட்டாங்க ம். அப்படின்ற இது. நம்மெல்லாம் ஒரு கருவிதான். அவங்க ம். சாமி அவர நினைச்சு செய்யறது தான் எல்லாமே. கண்டிப்பா. அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரியா நம்ம சிஸ்டர்களுக்கு உதவுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கு உங்க மூலமாவும் நான் பாபா கிட்ட நன்றி சொல்லிக்கிறேன். இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு வந்து ஒரு சின்ன கருவி தான் எனக்கும் குடுத்திருக்கிறாங்க. அதுக்கும் என்னோட தேங்க்ஸ தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் சிஸ்டர். இது நீங்க எவ்வளோ நாள் ஆகுது ட்ரீட்மெண்ட் எடுத்து? அ எ அ இந்த ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்டுங்களா இல்ல, பிரதர்? இல்ல சிஸ்டர் கிட்ட. 10 நாள். 10 நாள் ஆயிடுச்சு. ஓ! ஆமா. சரி, சரி. இப்போ ஃபுல்லா க்யூர் ஆயிட்டீங்க. ஆமா பிரதர். கியூர் ம். ஆயிட்டேன். நீங்க இன்னொன்னு ம். கேட்கலையே. ம். அந்த அந்த சிடி 3 ஸ்கேன். மாசமா இரும்பிக்கிட்டே இருந்தேன்னு சொன்னேன் ஆ, இல்லைங்களா? ஆ, ஆ. அந்த இரும்பலும் காணாத போச்சு. போயிடுச்சு. அது எங்க அந்த போச்சுன்னே தெரியல. காணாத போச்சு. அந்த கிளாட் நான் சொன்னீங்களே ஹார்ட்லயும், பிரெயின்லயும் அது செக் பண்ணீங்களா? அது இன்னும் செக் பண்ணல பிரதர். அடுத்த ஓகே. செக்கப் வந்து எனக்கு அடுத்த வருஷத்துல தான். ஓ! சோ சரி, சரி. அதுக்கு ஆமா. ம், ம், சோ எனக்கு ஏதாவது வலி ம், இருந்தா டாக்டர் சொல்லிட்டாங்க. எனி ம். டைம் யூ கேன் கம் அண்ட் அட்மிட் இன் த ஹாஸ்பிட்டல்ட்டாங்க. சூப்பர். நம்ம வந்து
ப்ரொசீஜர் பிரகாரம் போக வேண்டாம். பிகாஸ் ஏன்னா நம்மளுக்கு வந்து லெட்டர் கொடுத்துருக்காங்க. சோ அந்த லெட்டர் பிரகாரம் நம்ம வந்து அந்த லெட்டர் கொண்டு போய் எமர்ஜென்சில நம்ம சப்மிட் பண்ணோம்னு சொன்னாக்கா நம்மள உடனே வந்து நம்மள வந்து கூட்டிட்டு போயிருவாங்க. எமர்ஜென்சிக்கு கூட்டிட்டு போயிருவாங்க. சோ நம்ம வந்து கியூல வெயிட் பண்ண வேண்டாம். சோ அது அப்பா வந்து எனக்கு எந்த ஒரு வழியும் இல்லை பிரதர். அந்த அந்த பிகாஸ் ஏன்னா அந்த கிளாத் இருந்தா தான் நம்ம பை பண்ணும். சோ இப்ப வந்து அந்த கிளாத் வந்து எனக்கே தெரியுது. ஏன்னா நம்ம அங்க ஹீலிங் ப்ராசஸ்ல இருக்கும் போதே சிஸ்டர் அம்மா வந்து அம்பாள் வந்து அதை வந்து குணமாக்கி விட்டது வந்து என்னால ஃபீல் பண்ண முடிஞ்சது. அவங்களும் என்கிட்ட கேக்குறாங்க, திரும்ப திரும்ப கேக்குறாங்க, வலிக்குதுங்களா, நீங்க இன்னும் நல்லா நல்லா நீங்க சொல்லுங்க, எந்த ஒரு சின்ன குறையும் இருக்கக்கூடாது, அமர்த்தி பாருங்க, அந்த இடம் வலி கொடுக்குதா அப்படின்னு சொல்லி ரொம்ப கான்சர்னா அந்த அந்த வேலையை அவங்க செய்தாங்க. அதனால இப்ப நான் வந்து இப்ப இத்தனை நாள் ஆச்சு இல்லைங்களா, சோ எனக்கு அந்த வலி டோட்டலா போயிடுச்சு. அப்படி வலிக்கும் பிரதர், வலியை சொல்ல முடியாது. அந்த வலியை வந்து சொல்லவே முடியாது. அப்படியாப்பட்ட வலி, 20 வருஷம் வலினாக்கா அப்ப. ஆனா நம்ம வந்து பாபா சென்டருக்கெல்லாம் நம்ம போறோம். அப்புறம் வந்து அங்க அங்க சாப்பிடுற சாப்பாடு ரொம்ப சாத்விகான சாப்பாடு நம்ம சாப்பிடுறோம். இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப உதவியா இருந்துச்சுன்றது அது வந்து நான் வந்து இந்த இடத்துல வந்து பதிவு செய்யறேன். அந்த சாப்பாடு எல்லாம் வந்து நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம தூய்மையை கடைபிடிக்கிறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு வந்து ஹெல்ப் பண்ணணும். ஈவன் தோ அத பாபா சொல்லுவாங்க, பாபா முரளியில சொல்லியிருக்காங்க, அது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நம்மளோட கர்மாவை நம்ம ஃபேஸ் பண்ணும் போது பாபா கூட வந்து ஹெல்ப் பண்ண முடியாது. பிகாஸ் பாபாவும் லா அண்ட் ஆர்டர்ல இருக்காங்க. நம்ம கர்ம கணக்க நாம தான் வந்து ஃபேஸ் பண்ணணும். ஓகேங்களா? அப்ப அதோட சொல்யூஷனை வந்து நாம தானே தேடணும். பாபா வழியை காட்டுவாங்க, கண்டிப்பா நம்ம காட்டுவாங்க. ஆமா, ஆனா அது அந்த அந்த வழியில போறது வந்து நம்மளோட கடமை. அது போலதான் ஏன்னா எனக்கு நடந்த சம்பவங்கள்லாம் பிரதர் என்னை வந்து நான் நம்பாமே இருந்தேன். நான் நிறைய விஷயங்களை நான் நம்ப மாட்டேன் பிரதர். ஏன்னா நான் பாபா கைய பிடிச்சிட்டேன், பாபா நிச்சயமா என்னை வந்து விட மாட்டாங்க. அதனால நான் எந்த இதுலயுமே எனக்கு நம்பிக்கையே கிடையாது, நம்பிக்கையே நம்ப மாட்டேன். ஆனா அதுதான் நான் சொல்றேன், பாபாவோட மேஜிக் தான் இதெல்லாம் நடந்தது, பாபாவோட மேஜிக் தான். கண்டிப்பா பாபாவோட மேஜிக் தான். நிறைய இது மாதிரி நம்பிக்கை இல்லாததுனாலதான் டாக்டர்கள் கிட்ட போய் செலவு பண்ணிட்டு இருக்காங்க நிறைய விஷயங்களுக்கு. அவங்களுக்கும் ஏதோ ஒண்ணு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, அந்த மாதிரி ஆகிடுது. நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு தெரியாத நிறைய கர்ம கணக்கு, ஆத்மாக்களின் பிரவேசம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்படிங்கறது ஆத்மாவை பற்றி ஞானம் தெரிஞ்சாதானே தெரியும். ஏன்னா பாபாவே சொல்லியிருக்காரு, ஒரு உடம்புக்குள்ள 50 ஆத்மா போடுறதெல்லாம் நடக்கும், ஆனா நீங்க தூய்மையா இருந்தா பாதுகாப்பா இருப்பீங்க. சோ தூய்மை அப்படிங்கறது பிரம்மச்சரிய. அவங்ககிட்டே ஒருத்தங்க 5 ஆத்மா உள்ளவங்க யாரோ தெரிஞ்சவங்க அப்படின்னு சொன்னாங்க. நம்ம சுரேஷ் பாய் கூட பிரதர், நம்ம சுரேஷ் பாயோட வீடியோஸ் கூட சம்டைம்ஸ் நான் பாப்பேன். அப்ப பிரதர் சொல்லிருக்காங்க, ஒரு ஆத்மா வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. என்ன கேட்டாங்கன்னாக்கா, அவங்க உடம்புல வந்து 5 பேய் இருக்கு. அப்ப 5 பேய் வெளியாக்குறது என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்கும் போது சுரேஷ் பாய் கூட சொன்னாங்க, வாட்டர் சார்ஜிங் பண்ணி குடிங்க. அப்புறம் நீங்க அந்த அவங்க கிட்ட அந்த ஆத்மாக்குள் ஏன் அவங்க உங்க உடல்ல இருக்காங்க அப்படின்றத வந்து முதல்ல சொன்னாரு. அவங்களுக்கு உங்களோட கர்ம கணக்கு இருக்கு, அதனாலதான் அவங்க வந்து உங்களோட உடம்புல வந்து பிரவேசம் பண்ணிருக்காங்க. அப்போ நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, பாபா கிட்ட இருந்து சக்தி வாங்கி அவங்களுக்கு கொடுங்க. கொடுத்து அந்த வாட்டர் சார்ஜிங்க நீங்க குடிங்க. குடிச்சிட்டு அவங்க கிட்ட பேசி அவங்கள வந்து உங்க உடலை விட்டு வெளியாக்குறதுக்கு வழிய பாருங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஆனா என்னோட கேள்வி என்னன்னா, 5 ஒண்ணு இருந்தாலே பெரிய பிரச்சனை. இது 5 வச்சுக்கிட்டு 5 விதமா இருக்குமே பிரதர். கண்டிப்பா சரி, ஒண்ணு நல்ல ஆத்மானா அவர் சொன்னா அவரு கேட்பாரு, போயிடுவாரு. இந்த கேட்காத ஆத்மா என்ன பண்றது? இல்ல, இது ஏன் நடக்குதுன்னா சிஸ்டர், ஆக்சுவலா இப்ப நம்ம உக்ரைன் பாலஸ்தீனத்தெல்லாம் லட்சக்கணக்கில் இறக்குறாங்க. ஸோ அந்த அளவுக்கு இப்ப பிறக்க மாட்டாங்க. அப்ப அவங்க கணக்கு முடிக்கணும். ஏன்னா இப்ப கடைசி நேரம் வந்துருச்சு இல்லையா, உலக அழிவு நேரம் வந்துருச்சு. அப்ப அந்த கணக்கு முடிக்கணும்னா அதுக்கான வழி வந்து நமக்கு மட்டும்தான் தெரியும். அப்ப பாபா குழந்தைகளோ அல்லது பாபா குழந்தைங்க குடும்பத்திலயோ அல்லது அவங்க தொடர்புல இருக்கிறவங்க உடம்புல தான் இது வரும். பாபா குழந்தைங்க கூட தூய்மையா இல்லைன்னா வந்துடும், பாபா குழந்தைங்களுக்குள்ளேயே வந்துடும்.
அப்ப அதுக்குதான் பாபா காமம் மகா சத்ரு அப்படின்னு சொல்றாரு. வெளி உலக கணக்கு வழக்கே வச்சுக்காதீங்கன்றார். ஏன்னா இப்ப கணக்கெல்லாம் அறுத்து எறிகிற நேரம், அதனாலதான் பிள்ளையார் கையில கோடரி கொடுத்துருக்காங்க, கட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆமா அப்ப நம்ம மூலமா தான் அந்த ஞானம் அந்த ஆத்மாவுக்கு போகும். இப்ப பாலஸ்தீன்ல இருக்கிற ஆத்மாவுக்கு தமிழ் தெரியாது, இந்திய ஆமா மொழிகளே தெரியாது. ஆனா ஆமா. இந்த உடம்புல வரும்போது அது புரிஞ்சுக்கும் ஓரளவுக்கு. சோ அப்ப என்னன்னா, அந்த அதுல ஒரு ஆத்மா தேவதை ஆத்மாவுக்கு அந்த ஞானத்தை கொடுக்க கொடுக்க திரும்ப திரும்ப முரளி கேட்கும் இல்லையா, அப்ப அந்த ஆமா ஞானம் அதுக்குள்ள போகும். அப்ப போகும்போது அந்த நேரம் அது ஆத்மான்னு சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அதுக்கே தெரியுது, உடம்ப விட்டு வெளில வந்துடுச்சு. அப்ப மீண்டும் நான் இருக்கிறேன்னா நான் ஆத்மான்றதை அது புரிஞ்சுக்கும். இப்ப பரமாத்மாவை நினைக்கணும். சோ அப்ப அதை சொல்லும்போது ஒவ்வொரு அந்த எண்ணத்தின் மூலமாகவே கேட்ச் பண்ற சக்தியும் அதுக்கு வந்துடும் அந்த நேரத்துல. ஓகே So அப்ப இப்படிதான் ஞானத்தை கேட்க வர்றது. இதுக்கப்புறம் டைரக்டாவே ஆத்மா வரும். இப்ப உடம்புல வருது, உடம்பு இல்லாமலும் இங்க வரும். அந்த உலக அழிவே நடக்குது, இயற்கை சீற்றத்திலேயோ அல்லது அணுகுண்டு போட்டோ நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாமே மனித ஆத்மா தானே. தனியா இருந்தா பயமா தான் இருக்கும். சுத்தி கடல் வந்துச்சுன்னா என்ன ஆகும், பயந்துட்டு மனிதர்கள் எங்க இருக்கிறாங்களோ ஒரு செகண்ட் தானே நினைக்கிற நேரத்துல ஓடி வந்துடும். எல்லாம் இந்தியாவுக்கு தான் வந்துடும். ஏன்னா இந்தியா மட்டும்தானே மீதி இருக்கும், அங்கங்க குட்டி குட்டி தீவுல இருக்கும். அந்தந்த தீவுலயும் ஏதோ ஒரு பாபாக்கு மாட்டிக்கிட்டு இருக்கும். அந்த குழந்தை முழுக்க முழுக்க யோகத்துல இருக்கும். இப்ப பார்க்க அலட்சியமா இருந்தாலும் அந்த நேரம் பயம் வந்துடும், எல்லாம் யோகா பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அப்ப அந்த ஆத்மா வரும்போது அந்த அமைதியை ஃபீல் பண்ணும். எப்படி கோயிலுக்குள்ள போனா அந்த வைப்ரேஷன் ஃபீல் ஆகுதோ அது மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ அப்ப அங்க நிற்கும் பொழுது இவங்க சொல்ல அவங்க எப்படியாவது அதை புரிஞ்சுக்குவாங்க சைகையில. ஸோ புரிஞ்சுக்கிட்டா அப்ப இறைவனை நினைப்பாங்க. நம்மளும் ரொம்ப யோகத்துல இருக்கிறதுனால அந்த அமைதியின் அதிர்வலைகள் அவங்க இழந்ததையெல்லாம் மறக்க வைக்கும். மறக்க வச்சு அமைதி கொடுத்து அந்த நேரம் இறைவனை நினைக்கும் போது அனுப்பும். இதுதான் நம்மளுடைய மெயின் வேலை. சோ அதனால 5 இல்ல 50மே வரும், எல்லாமே நடக்கும். ஆனா நமக்கு எந்த கணக்கும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஒண்ணு நம்ம உடம்புல கூட அதால எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா யாருமே என்னுடையவர்கள் இல்லைன்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வலிக்காது எதா இருந்தாலும். இல்லாட்டினா அதுதான் நம்ம அடிக்கடி வீடியோல சொல்லுவோம், உங்களுடைய சகோதரியே நீங்க ரேப் பண்ணுவீங்க, உங்க குழந்தையே ரேப் பண்ணுவீங்க. ஏன்னா உள்ள இருக்கிற ஆத்மாவுக்கு அது குழந்தை கிடையாது, அது சகோதரி கிடையாது. அதனாலதான் நீங்க காமமே கொஞ்சம் கூட இல்லைன்னா அதுக்கு ஈக்குவலான வைப்ரேஷன் உள்ள ஆத்மா தான் வரும். அப்ப நீங்க தூய்மை ஆயிட்டீங்கன்னா அது எதுவுமே கிட்ட வராது. ஒரு நெருப்பு மாதிரி ஒரு பாதுகாப்பு கவசம் உங்களை சுத்தி இருக்கும்ன்றார். பஞ்ச தத்துவம் கூட உங்களை அட்டாக் பண்ணாதுன்றார். ஸோ அதனாலதான் அந்த வெளியில சாப்பிடாம இருக்கிறது, அசைவம் சாப்பிடாம இருக்கிறது. அப்ப முழுக்க முழுக்க பாபாவுடைய நினைவினால் சமைக்கப்பட்ட உணவைத்தான் நான் சாப்பிடுவேன் வைராக்கியமா இருக்கிற குழந்தைக்கு அவர் கொடுப்பார். ஏன்னா அவரை நம்பி இருக்கிறீங்க. எது கிடைச்சாலும் சாப்பிடணும், நீ தான் எது கிடைச்சாலும் சாப்பிடுவேன், நான் எதுக்கு கவலை பண்ணணும்னு அவர் விட்டுருவார். கட்சியில மனித பிணத்தையே சாப்பிடுற நிலைமைக்கு தள்ளப்படுவாங்க. ஸோ அதுதான் இன்னைக்கு முரளியில பாபா சொல்லியிருப்பாரு, என்னை தெரியாத குழந்தைகளை எனக்கும் தெரியாது. நம்ம சொல்றோம் இல்லையா, உலகத்துல உள்ள எல்லாரும் கடவுளுக்கு குழந்தை தான், கரெக்ட். ஆனா கடவுளை தெரிஞ்சுக்கவே நீ விரும்பலன்னா உன்னை தெரிஞ்சுக்க நானும் விரும்பலன்ட்டு. கடவுளே கைவிட்டா அவங்க நிலைமை என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. அவர்களுக்கும் நம்ம ஞானத்தை கொடுக்கணும், அது வேற விஷயம். கொடுத்து ஏன்னா கடைசி வரைக்கும் அவங்கள பாபா புடிச்சு இருக்க ட்ரை பண்ணுவார். பட் கடைசி வரைக்கும் யார் ஆடுவாங்கன்னா இந்த புதுசா வந்திருக்கும்ல ஆத்மா, இப்ப அதெல்லாம் ஃபேமஸா இருக்கும். ஏய் நான் கடவுள் இல்லாம நானா பெரிய ஆள் ஆயிட்டேன்டான்ட்டு ஆடிட்டு இருக்கும். அந்த ஆத்மா தான் கடைசி வரைக்கும் வச்சு செய்வாங்க. அப்பதான் கடைசியில வேற வழி இல்லாம உலகத்துல யாருமே இல்ல நான் மட்டும் மாட்டிக்கிட்டேன் அந்த மாதிரி ஒரு தீவுல சிக்கிக்கும். அப்ப துடிக்கும் அந்த ஆத்மா. அப்ப உழுந்து வேற வழி இல்லாம இறைவனை நினைச்சு அடி உதையெல்லாம் வாங்கி கடவுளும் ஹெல்ப் பண்ணுவார், காட்சி கீச்சு காட்டி அழைச்சிட்டு போயிடுவார். ஸோ இதுக்காக தான் இது நடக்குது. இப்ப பாபா குழந்தைங்க பக்கத்துலதான் வரும் ஆத்மாக்கு. ஏன்னா எங்க போகும், ஒரு கடை தானே இருக்குது, மத்ததெல்லாம் இருந்து எல்லாம் ட்ரை பண்ணி ஒண்ணும் முடியாம இங்க வரும். சத்குரு கிட்டயோ ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் கிட்டயோ கேட்டாங்க ஒருத்தங்க, என்னுடைய அம்மா இறந்துட்டாங்கனால மறக்கவே முடியல, என்ன பண்ணாலும் முடியல அப்படின்ட்டு. ஏன்னா அது மறக்கிற வழி இங்க எல்லாம் கத்துக் கொடுக்குறாங்க, அங்கேயா கத்துக் கொடுக்குறாங்க இல்லையா? இறைவன் எப்படி இருக்கான்னு தெரிஞ்சு அவர் அப்பாவா அம்மாவாக கணவனாக மனைவியாக குழந்தையாக சகல உறவும் அவரோட மட்டும் வைக்கும் பொழுது தானாகவே இது மறந்துடும். ஏன்னா இது வேற உலகம் இல்லையா, இது அடுத்த ஜென்மம் நமக்கு. அப்ப நான் இறந்து வெறும் ஆத்மாவா இருக்கிறதா புரிஞ்சுக்க சொல்றாரு. உடம்புன்னே நினைக்காதீங்கன்றாரு. உடம்பே எனக்கு இல்ல, சொர்க்கத்துல நாராயணன் உடம்பு இருக்குது, அந்த உடம்பை நான் அடையணும்ன்றது லட்சியம். அப்ப அவங்களுடைய தெய்வீக குணத்தை நீங்க எடுத்துட்டு வரணும். அதுக்குதான் இந்த முரளி கேட்டுக்கிட்டே இருக்கிறது. அது எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமா கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்ல இருக்கு, அதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம், இல்ல கூகுள் சர்ச் பண்ணீங்கன்னாலும் பார்க்கலாம்.
ஸோ அது மட்டும்தான் கடைசியில நம்மளை காப்பாற்றும். மற்றபடி இந்த நோய் வர்றது வந்து நம்ம கர்ம கணக்கு அது முடியும். ஆனாலும் இறைவன் நினைவுல இருக்கும்போது பாருங்க, சிரிச்சுக்கிட்டே பேசுறாங்க இல்லையா சிஸ்டரு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு அது அது ஒரு பெரிய விஷயமா தெரியாத மாதிரி இருக்கும். உடம்பு ஒரு பக்கம் அனுபவிச்சுட்டு இருக்கும், ஆனா உங்களுடைய புத்தி வேற இடத்துல இருக்கும். அந்த சொர்க்கத்துக்கு போக போறன்ற அந்த போதையில இருக்கும். இது இது கடைசி, இதோட முடிஞ்சிச்சு. அந்த ஒரு சைக்கோ வாத்தியார் உள்ள ஸ்கூல்ல இதோட இந்த ஸ்கூலை விட்டே போறன்னு போது குழந்தைக்கு எப்படி இருக்கும் கடைசி எக்ஸாம் ஏத அந்த மாதிரி இருக்கும் நமக்கு. அவ்வளவுதான், இதோட முடிஞ்சு போச்சுன்ற. ஆமா. இதுதான் சிஸ்டர். ஓகே சிஸ்டர், ரெண்டு பேரும் நல்ல ஒரு வீடியோ எங்களுக்கும் கேட்க வாய்ப்பு அளித்த பாபாவுக்கும் உங்களுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப அருமையா பேசுனீங்க. ரொம்ப நன்றி பிரதர், ரொம்ப நன்றி. ஓம் சாந்தி சிஸ்டர், தேங்க்யூ. கூடவே நானும் ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. ஆக்சுவலா இன்னைக்கு நான் படிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு கண்ணு தெரியல. நாடா அது 6 மாசம் தான் ஆகுது கண்ணாடி போட்டு, திடீர்னு ஒண்ணுமே தெரியலையா அப்படி அப்படின்னு பார்த்துட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பாபா ஞான கண்ணை திறந்த மாதிரி இந்த ஊனக்கண்ணையும் கொஞ்சம் திற பாபா அப்படின்ட்டு உட்காந்து பாக்குறோம். உடனே கிளியரா தெரியுது. ஆச்சரியமா ஆயிடுச்சு. சோ இது ஒரு சம்பவம். ஏன்னா கேட்ட டக்குன்னு நடக்கும். ஏன்னா நான் அவருக்காகவே நம்ம வாழும்போது நமக்கு பண்ணாம அவர் யாருக்கு பண்ண போறாரு. அடுத்தது என்னன்னா, ஒரு தடவை வந்து பயங்கரமான தலைவலி, சரியான தலைவலி, என்ன பண்ணாலும் சரியாக மாட்டேங்குது. அப்ப படுத்துக்கிட்டே அப்பதான் யோசிச்சேன், நான் எதுவுமே கேட்டதில்ல பாபா, நீ இன்னொன்னுமோ மேஜிக் எல்லாம் பண்ணுவேன், எங்க இந்த தலைவலி சரி பண்ணு பாப்போம்னு படுத்துட்டு இருக்கிறேன். படுத்துட்டு இருக்கும்போது அந்த கால் குதிகால் இருக்கு இல்லையா, அந்த குதிகால்ல இந்த இடத்துல அப்படி ஊசியில குத்துன மாதிரி சுருன்னு இருந்துச்சு. அப்படியே ஒரு அந்த கரண்ட் பாஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. டக்குனு தலைவலி போயிடுச்சு ஒரு செகண்ட்ல. எனக்கு ஆச்சரியமா இருக்கு, என்னடா இப்படி எல்லாம் நடக்குமான்ட்டு. இது வந்து ஆச்சரியமா இருக்கும், யாராலும் நம்ப முடியாது. எது எப்படி இங்க தொட்டா இங்க இருக்கிறது போகும் தான் நமக்கு தோணும். அதான் பாபா மேஜிக். ஆமா, அதுதான் பாபா நிறைய மேஜிக் செஞ்சிருக்காங்க பிரதர் என்னோட லைஃப்லயும். ஒரு 2 விஷயம் ஷேர் பண்ணிக்கிறேன் பிரதர். ஒரு முதல் விஷயம் பிரதர், எனக்கு நான் வந்து ஒரு 3 வருஷம் வந்து எனக்கு ஒரு ஏன்னா பிள்ளைங்க எல்லாம் பெருசாயிட்டாங்க இல்லைங்களா. அப்ப நான் என்ன நினைச்சேன்னா, எனக்குன்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டீச்சிங் லைன் ரொம்ப பிடிக்கும். அதனால நான் என்ன செஞ்சேன், டீச்சிங்க்கு போனேன். டீச்சிங் போனோடனே திடீர்னு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த கோவிட்டுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னுக்கு வந்து ஆட்சி வந்து மாறுச்சு. எங்க ஊர்ல வந்து ஆட்சி மாறினவங்க அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, குவாலிஃபிகேஷன் இருந்தா மட்டும்தான் வந்து நீங்க டீச்சர் ஆக முடியும், உங்களுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் இல்லாதனால நாங்க உங்களை நிறுத்திடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திட்டாங்க பிரதர். அப்ப சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து எனக்கு இல்லாம போயிடுச்சு. அப்ப எனக்கு ஒரு மனசு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. அப்ப நான் கன்சியூமர் கோர்ட்ல போயிட்டு நான் வந்து ஒரு அப்பீல் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி எனக்கு ஒரு நோட்டீஸ் கூட கொடுக்காம இவங்க என்னை நிப்பாட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அங்க வேலை செஞ்சிட்டு இருந்த ஸ்டாஃப் வந்து என்கிட்ட சொன்னாங்க, சரி இவங்க செஞ்சது தவறு தானே, சரி இப்ப நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னாக்கா, நான் இந்த மாதிரி சொல்றேன், நீங்க அந்த மாதிரி செய்யுங்கன்னு சொன்னாங்க. சரின்னு நானும் சொல்லிட்டேன். விதின் 1 வீக்ல வந்துட்டு எனக்கு அந்த கன்சியூமர் கோர்ட்டோட ஜட்ஜ் வந்து எனக்கு போன் அடிக்கிறாரு. இந்த மாதிரி உங்களோட கேஸ் நாளைக்கு வந்து ஹியரிங் வருது, நீங்க வரீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப நான் சொன்னேன், சார் நான் வந்து யாரையுமே ஹர்ட் பண்ணணும்னு நான் நினைக்கல சார், இதனால அவங்களுக்கு எதுவும் பிரச்சனை வருமா அப்படின்னு நான் அவர்கிட்ட கேக்குறேன். அப்ப அவர் சொல்றாரு, பிரச்சனைகள்லாம் வராது, ஆனா உங்களுக்கு வந்து பிரச்சனை வந்து சால்வ் ஆகும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப நான் வந்து என்னோட ஃபைனான்ஸ் ப்ராப்ளம்னாலதான் இந்த கேஸ் நான் ஃபைல் பண்ணியிருக்கேன். இது வந்து எவ்வளவு இதுக்குள்ள தொகை கிடைக்கும் அப்படின்னும் போது அவர் சொல்லிட்டாரு, இது நான் சொல்ல முடியாது, இப்போ உங்ககிட்ட இதெல்லாம் நான் சொல்ல முடியாது, ஆனா நீங்க வாங்க, இது கண்டிப்பா உங்களுக்கு ஃபேவரா தான் இருக்கும் அப்படின்ற ஒரு வார்த்தை மட்டும் எனக்கு கொடுத்தாரு. அப்ப மறுநாள் நான் போகணும், கோர்ட்டுக்கு போகணும் இல்லைங்களா. அப்ப எனக்கு யாருமே வரல. அப்ப நான் பாபாட்ட சொன்னேன், பாபா எனக்குன்னு யாருமே வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க, நீங்க எனக்கு அப்பா தானே, நீங்க என் கூட வாங்க, எனக்கு ஒரு மாதிரி நர்வஸா இருக்கு, நீங்க என் கைய புடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் பாப்தாடாவும் போறோம். 2 பேரும் ஃபைல தூக்கிட்டு போறோம். போயிட்டு பிரதர், நானும் பாபாவும் அவங்களோட ஹஸ்பண்டும் வராங்க பிரதர். வந்துட்டு எங்களுக்கு வந்து 2 சேர், எனக்கு 2 சேர், அவங்களுக்கு 2 சேர், அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் உட்காந்துட்டாங்க, நானும் பாபாவும் உட்காந்துட்டோம். அப்ப ஜட்ஜ் கேக்குறாங்க, கேட்டுட்டு இருக்கும் போது அவங்க அந்த சைட் ஹெட் மிஸ்ட்ரிஸ் இல்லைங்களா, அவங்க வந்து ஆர்கியூ பண்றாங்க என்கிட்ட. அப்ப நான் 2 வார்த்தை தான் பிரதர் பேசினேன். பாப்தாடா என்ன செஞ்சிருப்பாங்க தெரியுங்களா, அவங்க கை இப்படி வச்சிருந்தாங்க, கையை டேபிள் மேல வச்சிருந்தாங்க, கையை இப்படி எடுத்து இங்க வச்சு சைலன்ஸ் சொன்னாங்க. எனக்கு அது ஃபீல் ஆச்சு.
ம், ம், அவரோட டாக்டரோட கை இப்படி வந்தது, ம். என் நெஞ்சுகிட்ட வச்சது எனக்கு ஃபீல் ஆச்சு. ஓ, உங்கள அமைதியா நானும் இருக்க சொல்றாரு. எஸ் நான் ஒரே பாத்துக்கிறேன். ம், சூப்பர் சைலண்ட் சூப்பர். ம், ம், சைலண்ட் சொன்னோன்னு நான் உடனே ஒரு வார்த்தை பேசல. நான் சைலண்டா அப்படியே சூப்பர் அமைதியா சூப்பர். உட்காந்துட்டு ம், அந்த ஜட்ஜ மட்டும்தான் நான் பார்த்தேன் பிரதர். ம், அவரு என்னை பாக்குறாரு, அவங்களையும் பாக்குறாரு. ம், ஓகே சரி ம், அப்படின்னு சொல்லிட்டு ம், ஜட்ஜும் அந்த வாய்ஸ ஏத்தியே பேசல. ம், அப்ப உடனே அவங்களோட ஹஸ்பண்ட் அவங்கள வந்து ஓகே 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 இனஃப் இனஃப்னு அவங்கள சாந்தப்படுத்துறாரு. ம், ஆக்சுவலி அவங்க எல்லாம் வந்து கொஞ்சம் அந்த பதவியில உள்ளவங்க. ம், சோ பதவியில உள்ளவங்க அவங்க நினைச்சாங்கன்னா என்ன வேணாலும் நம்மள செய்யலாம். ம், ம். அவங்க ஹஸ்பண்ட் அவ்வளவு குவையட்டா இருந்து ஓகே குவையட் அவரு சைலண்ட். பண்றாங்க. ம், அவங்க ஹஸ்பண்ட் அவங்கள கூல் டவுன் பண்றாங்க. ம், ம், கொஞ்ச நேரத்துல பிரதர் ஜட்ஜ் சொல்லிட்டாங்க ஓகே ம், நீங்க வந்து செஞ்சது தவறு, நீங்க அட்மிட் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும் போது அந்த டீச்சரும் சொல்லிட்டாங்க ஓகே நான் செஞ்சது தவறு தான், நான் அட்மிட் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு. ஓகே சரி செட்டில் Wow. அப்படின்னு சொல்லிட்டாங்க. சூப்பர் சூப்பர். கொஞ்ச நேரத்துல நடந்துச்சு பிரதர். ம், அப்புறம் அந்த ம், ஹெட் மிஸ்ட்ரஸ் என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாங்க. ம், ஏன்னா ஜட்ஜ் வந்து கொஞ்சம் டிப்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க அவங்களுக்கு, ம். எப்படி எல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிப்ஸ் கொடுத்தோன்னே she was very happy. Wow. She was very happy and then she thanked me. ம், கொஞ்ச ம், நேரத்துல தேங்க்யூ டீச்சர், நீங்க ம், இந்த இவ்வளவு நடந்தாலும் ம், பரவாயில்ல, நான் ம், மறந்துடுறேன். ம், தேங்க்யூ வெரி மச். எனக்கு இன்னைக்கு வந்து ஒரு ரொம்ப வேல்யூபிளான டிப்ஸ் எனக்கு கொடுத்திருக்காரு ம், அப்படின்ட்டு நாங்க 4 பேரும் ஜட்ஜுக்கு தேங்க்யூ சொல்லிட்டு வெளியே வந்தோம். ம், சோ இது ஒரு மேஜிக். இன்னொரு ம், மேஜிக் பாபா என்ன தெரியுங்களா பண்ணாங்க, அமிர்த வேலைக்கு ம். சொல்லுங்க சிஸ்டர். 3:30க்கு அமிர்த வேலைக்கு நம்ம எந்திரிச்சிருவோம் இல்லைங்களா? ம், அந்த டைம்ல வந்து நான் எந்திரிச்சிட்டேன். ஆனா ம், எனக்கு வந்து லோ பிரஷர் இருக்கு. ம், லோ பிரஷர் இருக்கறதுனால திடீர்னு எனக்கு வந்து படபடப்பு வந்துருச்சு. அந்த ம், லோ பிரஷர் வந்துருச்சு. என்னால ம், எந்திரிக்கவே முடியல. ம், அப்ப நான் பாபாட்ட சொல்றேன், பாபா ஏன் திடீர்னு இந்த மாதிரி நானு ம், நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா உங்களோட ரிமெம்பரன்ஸ்ல தானே நான் படுத்தேன். ஏன் ம், திடீர்னு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னே ம், ஆஹ் எனக்கு எந்திரிக்க முடியல பிரதர். படிக்க ம், விட்டு எந்திரிக்க முடியல. அலாம் வேற நான் ஆஃப் பண்ணோம். ம், ஏன்னா எல்லாரும் படுத்திருக்காங்க இல்லைங்களா? ம், அப்ப எல்லாம் ரூமுக்கு வெளியே எல்லாரும் படுத்திருக்காங்க. அவங்கவுங்க ரூம்ல எல்லாம் படுத்திருக்காங்க. இப்ப ம், நான் எந்திரிச்சு இந்த அலாம் ஆஃப் பண்ணாதான் ஆஃப் ஆகும் ம், இல்லைங்களா? அப்புறம் ம், நான் சொல்றேன், பாபா என்ன பண்றது எனக்கு தெரியல, தயவு செய்து வாங்க பாபா ம், அப்படின்னோடனே ம், அவரு வந்து ம், என் கைய தூக்கி ம், என்னைய கூட்டிட்டு போய் அந்த ம், அலாமையும் ஆஃப் பண்ணி ம், நான் வாஷ்ரூம் போகணும்னு சொல்றேன். பாபா நான் ம், வாஷ்ரூம் போகணும், என்னால ம், முடியல அப்படின்னு சொல்றேன். ம், வாஷ்ரூம்ல கொண்டு போய் என்னை உட்கார வச்சு அந்த சிங்கி பக்கத்திலே நின்று ம். நான் இப்ப நீங்க இருக்கீங்களா இல்ல போயிட்டீங்களா அப்படின்னு நான் அவர்கிட்ட கேட்கிறேன். ம், ம். ஏன்னா திரும்ப என்னால எந்திரிக்க முடியலையே, ஆ, எனக்கு ஆ, தெம்பு இல்ல. நான் ஆ, எந்திரிச்சுன்னா ஆ. எந்திரிச்சு கீழே விழுந்துருக்கேன். ம், அது ம், எனக்கு நல்லா தெரியுது. ம், அப்ப நான் சொல்றேன், பாபா ம், நீங்க இருந்தீங்கன்னா என்னால எந்திரிக்க முடியல பாபா, ப்ளீஸ் ம், கம் அண்ட் ஹெல்ப் மீ அப்படின்னோடனே திரும்ப என்னைய தூக்கி திரும்ப கொண்டு வந்து படுக்கையில வச்சு என்னை படுக்க வச்சுட்டே போனாரு பிரதர். இதுதான் பாபா. இது சொன்னா யாரும் நம்புவாங்களா? நம்ப மாட்டாங்க. ஆனா பாபா சொல்றாரு, எல்லா ஆனா உண்மை. உறவுகளின் அன்பையும் நான் குடுக்குறேன். இல்லையா? இப்ப மெயினா காமம் இருக்கக்கூடாது. சோ அதனால திருமணம் ஆகாதவர்கள் திருமணமே பண்ணிக்காதீங்கன்றாரு. அப்ப உங்களுக்கு டவுட் ஆமா வரும். அப்ப நாளைக்கு எனக்கு உடம்பு சரியில்லைன்னா யார் பாத்துக்குவா? பாபா சொல்றாரு, நான் பாத்துக்கிறேன். ஆமா உன படுத்த படுக்கையில இருந்தன்னா யாரோ ஒருத்தர் வந்து உனக்கு சமைச்சு கொடுத்துட்டு போன மாதிரி உன் உடலை பயன்படுத்தியே நான் சமைச்சு கொடுக்கறேன். உனக்கு ஃபீலே ஆகாது. நான் எப்படா எழுந்திரிச்சேனே உனக்கு தெரியாது அப்படிங்கிறார். ஆமா ஸோ ஆமா அதுதான் அசைக்க முடியாத அந்த நிச்சய புத்தி. அது வைக்கும்போது தான் அது தெரியும் அந்த மேஜிக். அது வந்து எஸ் பைபிள் அது குரான்ல எல்லாம் நிறைய இருக்கும் இந்த மேஜிக்கை பத்தி. ஒரு ஒரு ஜாடமாடியா சொல்லியிருப்பாங்க. ஆனா உயிரோட்டமா நாம தான் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். நம்மளுடைய கதை தானே அங்க வர்றது. ம் ஆமா ம் இதெல்லாம் நான் மனசுல ம் நினைச்சுவேன், பாபா ம். இதெல்லாம் நான் வெளியே சொன்னா யாராவது நம்புவாங்களா? யாரும் நம்ப மாட்டாங்க. தினம் தினம் மேஜிக் நடக்குது சிஸ்டர். எனக்கு பாபா குழந்தை ஆன புதுசுல அந்த அமிர்த வேலை எப்ப பாத்தீங்கன்னா திடீர்னு ஊசி வச்சு குத்துற மாதிரி இருக்கும். திடீர்னு பார்த்தா கதவை டங்குன்னு எட்டி வச்ச மாதிரி இருக்கும். எவன்டா அவன்னு ஏந்திருப்பான். ஆஹா வந்துட்டியா பாபா, பார்த்தா ஷார்ப்பா மணி 2 இருக்கும். என்னென்னமோ என்ன பண்ண மாட்டாரு அவரு. அவரு வந்து ஆமா தைரியம் வைக்கிறீங்களான்னு மட்டும் பாப்பாரு. தைரியம் நான் எழுந்திரிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா எப்படி எழுப்பாருன்னே தெரியாது. நிறைய பாம்பு ஆமா கனவா கொடுத்து எழுப்பாரு. நாங்க இருந்த ஏரியா வேற நிறைய பாம்பு உள்ள ஏரியா வேற. டெய்லியும் பாம்பு பார்ப்போம், பக்கத்து பிளாட்ல இருக்கும்.
பெரிய பாம்பு. அந்த நேரம் கனவு வந்துச்சுன்னா என்ன தோணும்? டமால் ஏந்திரிக்க தான் தோணும். சோ அவரு ஆமா புத்திவானுக்கெல்லாம் பெரிய புத்திவான், என்ன பண்ணா ஏந்திரிப்பான்னு தெரியுது பாருங்க அவருக்கு. சோ அது உண்மைதாங்க. செம மேஜிக். ம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆமா பேர் பிரம்மகுமாரிகளாகி நிறைய பேருக்கு இந்த அனுபவம் இருக்கும். உங்களுடைய அனுபவத்தையும் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அப்பதான் மக்களுக்கு தெரியும் பிரம்மகுமாரிகள் பற்றி. இல்லையா? இறைவன் வந்து ஆமா இந்த ஞானத்தை கொடுத்துட்டு இருக்கிறாரு. இதோடைய சாரம் ஒண்ணும் இல்லை, உங்களை ஆத்மான்னு உணர்ந்து, ஆத்மானா உயிர் போட்டு வைக்கிற இடத்துல இருக்குது. அந்த ம். அது நட்சத்திரம் மாதிரி இருக்கு, கடவுளும் அதே மாதிரி நட்சத்திரம் மாதிரி இருக்கிறார். ஸோ இங்க கரண்ட் இல்லாதனால உங்களுக்கு தெரியாது, நான் காட்டினா கூட. ஸோ செம்பொன் நிறமான ஒளி உலகத்துல நட்சத்திரம் மாதிரி இருக்கார். ஸோ அவரை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். கூடவே முரளி கேட்டுட்டு இருக்கணும், அவ்வளவுதான். சரி கண்டிப்பாங்க. ஓகே. ரெண்டு கண்டிப்பா. பேரும் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்குனதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர். ஓம் சாந்தி. உங்களுக்கும் நன்றி, ஆ உங்களுக்கும் நன்றிங்க ஆ brother. ஓகே ஓம் சிஸ்டர், சாந்தி தேங்க்யூ brother. சிஸ்டர். ஓம் சாந்தி sister. சித்தர் ஜெய கீதாவுடைய சேனலுடைய லிங்க் வந்து நம்ம கீழே கமெண்ட்ல பின் பண்றோம். ஸோ அவங்கள தொடர்பு கொள்றவங்க அந்த சேனல்ல சிஸ்டர் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க, கரண்ட்ல இருக்கிற நம்பர். ஸோ அவங்கள நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓம் சாந்தி. தேங்க்யூ சிஸ்டர். ஓம் ஓம் சாந்தி. சாந்தி. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. ஓம் சாந்தி.